துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிலா ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. சோழன் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நிலாவும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம சரண் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம நிலாவுக்கு தேங்க் பண்ணணும். அதனால நிலாவுக்கு பிடிச்ச கிஃப்டா ஏதாவது அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நிலா அங்க வராங்க. என்னாச்சு? என்ன எனக்கு தெரியாம ஏதோ திட்டம் ஏதோ போடுறீங்க போல, என்ன திட்டம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சேரன் அதை ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லிட்டு எப்பயும் போல தடுமாறுறாங்க. என்னென்ன என்கிட்டயே விஷயத்த மறைக்கிறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமா நீங்க என்கிட்ட சொல்லலாம். என்ன விஷயம்னா என்ன பிளான் பண்ணிருக்காங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த வீடு இப்ப நாங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ மட்டும் ஐடியா கொடுக்கலன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குமான்னு தெரியாது. பிரச்சனையை கண்டு இத்தனை நாளா ஓடி ஒளிஞ்சோமே தவிர அதுக்கு தீர்வு எதுவா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப வரைக்கும் அதை பத்தி நாங்க கண்டுக்கல. அதனாலதான் சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அண்ணன் என்னன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது நினைச்செல்லாம் நீங்க வரி பண்ணிக்காதீங்க. என்னன்னு எப்ப இருந்து என்ன இந்த குடும்பத்துல இருந்து தனியா பிரிச்சீங்க? ஐயோ நிலா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாண்ணே, நீங்க பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. எதுக்காகண்ணே என்ன இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? அதனாலதான் நான் செஞ்சதுக்கு கைமாறா நீங்க இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அப்புறம் என்னென்ன எதுக்காக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க இது செய்வீங்க அது செய்வீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எதையும் எதிர்பார்த்தாலாம் நான் எந்த ஒரு விஷயமும் நான் செய்யல. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. புரியாமல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, புரியுது. இருந்தாலும் என்னென்ன இருந்தாலும் இல்லைனாலும் எதுவும் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். இதை விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. நான் மட்டும் கஷ்டப்படல, சோழனும் கூட சேர்ந்துதான் கஷ்டப்பட்டாரு. அதனால இந்த பாராட்டெல்லாம் வேண்டாம். ஹாப்பியா நிம்மதியா இனி இந்த வீடு குப்பையில வீடு இருக்கா இல்ல வீட்டுல குப்பை இருக்கான்ற மாதிரி தெரியல. இத்தனை நாள் தான் ஏதோ ஒரு பிரச்சனையால மாறி மாறி தடங்கள் ஆயிட்டே இருந்தது. இனி வீடை எப்படி எல்லாம் மாத்த போகணும் என்ன கனவு இருக்கோ அது எல்லாமே நம்ம செய்ய போறோன்றாங்க. அதுக்கு என்னப்பா, தாராளமா பண்ணிடலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நம்ம வானதி வராங்க. வானதி வீட்டுக்கு வந்ததுமே வானதியோட ரிலேட்டிவ் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா வானதி, நீ அந்த உதவாக்கரை பாண்டியன் கூட தான் சுத்திட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு வானதியோட அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த பையனாவது நல்ல பையனா இருக்கான். நான் பெத்து வச்சிருக்கேனே இவ தான் உதவாக்கரா இருக்கான்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த பையன் நல்ல பையனா இருக்கான், வானதிக்கு ஏத்த பையனா இருக்கான்னா அப்ப நீங்க வானதிக்கு அவனவே கல்யாணம் பண்ணி வச்சுடலன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வானதி. உடனே திரும்பவும் பாண்டியோட கடைக்கு போறாங்க. பாண்டி பாண்டி, அவ்வளவுதான், எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தரையில நான் நடக்கிற மாதிரி இல்ல, தரையில நான் படுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர குஷியா பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு வானதி? அவ்வளவுதான் பாண்டி, நமக்கு எப்படியும் கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எப்ப பெங்களூர்ல இருந்து என்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு விட்டியோ அப்பத்துல இருந்து அவ்வளோ ஹாப்பியா எல்லாருமே உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா நீ என் குடும்பத்தோட மனசுல நிரந்தரமா ஒரு இடம் பிடிச்சிட்டு போகும். எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர குஷியா ஆனந்தமா இருக்காங்க. ஆனா பாண்டியோட முகத்துல அந்த ஒரு சந்தோஷமே இருக்கிறதுல, என்ன பாண்டி, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஆனா நீ என்னடானா அமைதியாவே இருக்க. ஏன் பாண்டி, நமக்கு கல்யாணம் நடக்கிறத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முதல்ல நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்லயே கிடையாது. எங்களுக்குள்ளவே 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல கல்யாணம் வேறையான்றாங்க. ஏன் பாண்டி இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாமான்றாங்க. கல்யாணம் பண்ணிக்காமலாம் ஒண்ணும் இல்ல வானதி. இன்னும் நீ உன்னுடைய படிப்பை முடிக்கல. நான் இப்பதான் மெக்கானிக் கடைக்கே ஓனரா இருக்கேன். அதுவும் வாடகை கடை, சொந்த கடை ஆரம்பிக்கணும். இவ்வளோ இருக்கு. ஏன் இப்போ கூட என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கல. என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காம ஏன் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியாதுன்றாங்க. ஏன் பாண்டி, அந்த வீட்டுல நான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? உனக்கு எப்பவுமே உன் வீடு உன் குடும்பம் அவ்வளவுதானா? நான் நல்லா உனக்கு ஒரு மனுஷிய கூட தெரியறதுலே பாண்டின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க.
ஏன் வானதி, ஏன் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இரு. வேண்டாம், நான் பொறுமையா இருக்கல பாண்டி. உன்கிட்ட பேசி எதுவும் நடக்க போறதில்ல. நான் எங்க பேசினா என்ன காரியம் நடக்குமோ நான் அங்க பேசிக்கிறேன்றாங்க. நீ போயிட்டு என் அண்ணன் கிட்ட மட்டும் கல்யாண விஷயத்த பத்தி பேசின, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பாண்டி மிரட்டுறாங்க. இதை கேட்ட வானதி ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.